அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன மீட்பு போர் 656வது நாளை எட்டியிருக்கிறது. அது குறித்த தகவல்களை வைகிர விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம், பாருங்கள். அதில் இடம்பெற முடியாத சில விஷயங்களை இதில் இடம்பெற செய்கிறோம். மேற்கரை என்பது ஒரு போர் அறிவிக்கப்பட்ட பூமியாக மாறிவிட்டது. இதுவரைக்கும் மேற்கரை, ஜெனின், ஜெருசலம் போன்ற பகுதிகளிலிருந்து 50,000 பாலஸ்தீனர்களை வெளியேற்றியிருக்கிறது இஸ்ரேல். டிஸ்பிளேஸ்ட் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அவர்கள் அங்கே தான் சுற்றி கொண்டு இருக்கிறார்களே தவிர அங்கிருந்து முற்றாக வெளியேறவில்லை. இது பாலஸ்தீன மக்கள் 1948 வெளியேறியது போல நாம் வெளியேறினால் அகதிகள் என்றும் அனாதைகள் என்றும் உலகம் முழுவதும் சுற்ற வேண்டியது இருக்குமே தவிர திரும்ப பாலஸ்தீனத்துக்கு வர முடியாது. ஆகவே நாம் இறந்தால் இங்கே இறப்போம், இல்லையேல் முழு பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திரமான பாலஸ்தீனத்தை பெற்று வாழ்வோம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் இஸ்ரேலர்கள் 12 நாள் ஈரான் தாக்கிய தாக்குதலிலேயே பயந்து ஓடிவிட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். இப்போதும் அவர்கள் கப்பல்களில் எல்லா இடமும் சென்று கொண்டு இருக்கிறார்கள். சைப்ரஸ் ஒரு பெரிய கூக்குரலை எழுப்பி கொண்டு இருக்கிறது. சைப்ரஸுடைய பிரதம அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், என்னுடைய நாடு பறிபோகிறது என்று சொல்லியிருக்கிறார். ஐ ஆம் லூசிங் மை கண்ட்ரி, மை கண்ட்ரி இஸ் டேக்கன் அவே, இப்படி 4-5 வார்த்தைகளால் அதை சொல்லியிருக்கிறார். சைப்ரஸில் போய் எக்கச்சக்கமாக குடியேறுறாங்க. விரைவிலேயே சைப்ரஸ் எங்களுடைய நாடு என்று அவர்கள் கிளைம் பண்ண போகிறாங்கங்கிறத முதல்ல பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க. பிறகு பாலஸ்தீனத்தில் உள்ள அனுபவத்தை பார்த்து புத்தகங்களையும் கட்டுரைகளையும் எழுதி கொண்டிருக்கின்ற எழுத்தாளர்கள் சொன்னார்கள். இப்பொழுது சைப்ரஸனுடைய தலைவரே சொல்லிவிட்டார், என்னுடைய நாடு பறிபோகிறது. இதே பாங்கில் அவர்கள் கிரீஸில் கூட்டம் கூட்டமாக போய் குடியேறுகிறார்கள். ஆனால் நேற்று அந்த சரோசிஸ் என்ற அந்த துறைமுகத்தில் இவர்களுடைய கப்பல் இருந்து இவர்களை இறங்க விடாமல் போராடி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் அவர்களை இறங்க விடவில்லை. ஆனால் கப்பலும் திரும்ப வரலை. பெரிய பெரிய லக்கேஜோடு வந்திருக்கான். இறங்கினா கொஞ்சம் பேரும் பயங்கரமான அதாவது டூரிஸ்ட்டுன்னு சொல்லி போகிறான், ஆனால் வீட்டையே காலி பண்ணிட்டு போகிறான். முடிஞ்சால் வீட்டையும் தூக்கி வச்சுட்டு போயிடுவான். அதெல்லாம் செட்டில்மெண்ட் ஏரியாவில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் அரசாங்க பணத்தில் கட்டின வீடுனால அடுக்குமாடி வீடு அதனால் எடுத்துகிட்டு போகல. அதை தவிர மீதி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருங்க. அதுக்கு பிறகு எங்கே போனாலும் லாட்ஜில் தங்குறதும் வீடுகளை வாடகைக்கு எடுங்க, லாங் டைம் எடுக்கிறாங்க. டூரிஸ்ட் மாதிரி 2 நாள் 3 நாளுன்னு இல்லை. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு கிரீஸும் பயந்து கொண்டு இருக்கிறது. இப்போ உலகத்துக்கு ஒன்று நல்லா புரிஞ்சுது. அது என்னன்னா, எப்படி பாலஸ்தீனம் ஆக்கிரமிக்கப்பட்டது, யூதர்கள் ஏன் ஐரோப்பிய நாடுகளிலே போய், அமெரிக்காவில் கொஞ்சம், லண்டனில் கொஞ்சம், ஃப்ரான்ஸில் கொஞ்சம் இருக்கலாம். ஃப்ரான்ஸை வரவே கூடாதுன்ட்டான். வரக்கூடியவனுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக என்ட்ரி போட்டான். என்ட்ரி போட்டு அந்த விசால காலகட்டம் வச்சு நீ திரும்ப போகணுங்கிறான். அதே மாதிரி தான் ஜெர்மனி யூனலுக்கே போகிறதுக்கு பயம், அங்கே தான் ஹோலோகாஸ்ட் நடந்தது. இப்படி ஒரு பெரிய நாடு இஸ்ரேலை விட்டு குடியேறும் நிலை நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு பிறகு அங்கே உள்ள மெடிக்கல் கவுன்சில் இவனுக்கு எதிராக இருக்குது. இராணுவம் நத்தியானுவுக்கு எதிராக போராளிக்கு சாதகமாக இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை பார்க்கின்ற போது ஒரு வேளை போராளிகளினுடைய உளவு நன்றாக வேலை செய்கிறதா என்ற ஐயம் விழுகிறது. இந்த நிலையிலும் யுத்தமே வேண்டும், நான் முடிந்தால் இன்னொரு தடவை ஈரானை தாக்குவேன் என பேசிக்கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஈரானும் அதை சொல்லி இருக்கிறது. அடுத்த தாக்குதலில் மொத்தமாக அழித்து விடுவோம். இப்பொழுதும் நாங்கள் ஒரு போர் நிறுத்தத்தில் இல்லை, எந்த ஒப்பந்தத்தையும் நாங்கள் கையெழுத்து போடவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தால இந்த பேச்சுவார்த்தையில் பாருங்க என்ன முனாஃபிக்தனம்னு, காசால உணவுப் பொருட்களை வச்சுக்கிட்டு மக்களை அங்கேயும் இங்கேயும் கொலை செய்து மக்களை பெருவாரியாக ஒவ்வொரு இடத்துலையா இருந்து வராங்க. ஒவ்வொரு உணவு வழங்கும் மையத்திலையும் 20,000 பேருக்கிட்ட கூட்டுறாங்க. அப்போ மொத்தமாக இடம்பெயர்கிட்ட ஒரு வேலை நடக்குது. அதை போராளிகள் எவ்வளவோ கொண்டு போய் இது பண்ணுறாங்க. ஓரளவுக்கு உணவுப் பொருட்களை எப்படியோ கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஈவன் உருவானது சொல்லியிருக்கு, வந்திருக்கு. ஆனால் அது அந்த அளவுக்கு போதுமானதாக இல்லை. எப்படி அந்த மக்களை நார்த்தில் இருந்து சவுத்துக்கு வராமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கு. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன நம்புகிறது என்று சொன்னால், ஈயுவும் சேர்த்துக்கணும், யூரோப்பியன் யூனியன். ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு டோஹாவுக்கு போகணுன்னு சொன்னால் விட்காஃப் யூரோப்பியன் டூர் போயிட்டு அப்புறம் டோஹாவுக்கு வருவார். நேற்று வந்திருக்காரு, வந்த உடனே திரும்ப போயிட்டார். பேச்சுவார்த்தை அது ஹமாஸ் ரெஸ்பான்ஸ் சரியில்லைன்னு. அப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, நத்தியானுக்கு உறுதி கொடுக்குறான், நான் இப்படியே இவங்களை பட்டினி போட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு வட்டத்துக்குள்ளால ஆக்கிடுவேன்,
அப்புறம் காசா நம்ம கையில் வரும், அதில் எந்த கார்டன் வேணாலும் வைக்கலாம், ரியல் எஸ்டேட் வேணாலும் வைக்கலாங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்த மாதிரி தெரியுது. அதனால் இவங்க பேச்சுவார்த்தைங்கிறதில காட்டுகிற பொம்மாத்து, அதே நேரத்தில் ஹமாஸ் காட்டுகிற உற்சாகம் மட்டுமல்ல, எப்படியாவது ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டும் என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் இஸ்ரேலுடைய ஊடகங்களே சொல்லியிருக்கு, ஹமாஸோடைய ரெஸ்பான்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும். பல ஊடகங்கள் சொல்லியிருக்கு. ஒரு இஸ்ரேலிய பேர் சொல்ல விரும்பாத இஸ்ரேலிய இராணுவ அமைச்சர் சொல்லியிருக்காரு, அவங்க பாசிட்டிவாக தான் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு மேப்பை கொடுத்துருக்காங்க, இஸ்ரேல் எப்படி வெளியே போகணும், உணவுப் பொருட்கள் எப்படி உள்ளே வரணும்னு. இந்த மேப்பை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, தெர் இஸ் நோ கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவும் இவங்களும் வந்து இஸ்ரேலும் வந்து அந்த பேச்சுவார்த்தையை முறிஞ்சு போச்சுன்ட்டு திரும்ப வந்ததாகவும், திரும்ப நத்தியானுவை கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்குதா, இப்படி ஒரு பம்மத்தை அவர்கள் காட்டி கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய முனாஃபிக்தனம் பாருங்கள். இந்த அமெரிக்கா செய்யக்கூடிய முனாஃபிக்தனத்தை மாதிரி உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த நத்தியானுவோட போலி வாக்குறுதியை நம்பி ட்ரம்ப்பு இதை இழுத்தடிக்கிறான் பேச்சை. இப்போ இப்போ சரியில்லை, அப்போ பண்ணுறேன்னு. ரெண்டாவது ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, கத்தருக்கோ எகிப்துக்கோ அமெரிக்காவுக்கோ பேச்சுவார்த்தையில் மீடியேட்டர்களாக, நெகோசியேட்டர்ஸ்களாக, அதாவது பேச்சுவார்த்தையை நடத்தி முடிக்கக்கூடிய தகுதி இல்லை. ஏன்னா இஸ்ரேல் மார்ச் 18 அதை உடைத்த போது அதை தடுக்கின்ற மன வலிமை இவர்களுக்கு இல்லை. இப்படி உடைக்கக்கூடாது, எங்கள் முன்னாடி கையெழுத்து போட்டேன்னு திரும்ப திரும்ப உட்காந்து பேசுறது. கத்தர் நல்ல எண்ணத்தில் செய்தாலும் அது உறுதியாக சொல்லணும், எங்கள் நாட்டுக்கு வராத, நீ வந்து போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொண்டாலும் நீ இருக்க மாட்டேன். அப்போ இப்போ போராளியோட நிலை என்னன்னா, ஏதாவது ஒரு கண்டிஷனில் நம்ம ஒத்துக்கிட்டா ஒரு 4 நாளைக்கு உணவுப் பொருள் வரும். அதை தவிர திரும்பியும் அவன் என்ன செய்வான், அவன் இப்போ அந்த உணவுப் பொருள் வழங்குறதுல அவனுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்க மாதிரி நினைக்கிறான். அதை அவன் விடமாட்டான், ஆனால் திரும்பவும் அவன் தாக்குவான். அதனால் ஒரே அடியாக போராடி நம்ம ஷஹீதாகவும் இல்லைன்னா விடுதலை அடைத்து விடுவோம் என்ற நிலையில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்க்கிறதவானால் அல்ஹம்துலில்லாஹ்.